ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இந்த வாரம் எவிக்ஷன் இருக்கா இல்லையா ப்ரோ? யார் எலிமினேட் பண்ணாங்க? கனியா, சாண்ட்ராவா, பிரஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நான் லைவ் வரும்போது கேட்டிருந்தீங்க. யாரையுமே எவிக் பண்ணலங்க. நான் அப்ப சொன்ன மாதிரி தான், எவிக்ஷனே இல்லையா. சைக்ளோன் ஃபார்ம் ஆயிடுச்சு, யாரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, எல்லாரையும் பத்திரமா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்லயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் முடிவு எடுத்துட்டாங்க போல. சோ யாருமே எவிக்ட் ஆகல. பிக் பாஸ் வந்து இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு மாட்டதும் தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம ஆதிரை வேற ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மையும் புரியல. ஏன்னா பிக் பாஸ் சைட்ல இருந்து காலையில இருந்து ஒரு ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. காலையில வந்து சாண்ட்ரா எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம கனி அவர்கள் எவிக்ட்னு சொன்னாங்க. இப்போ வந்து நைட்டு ஷூட் முடியும் போது நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து இப்போ ஆதிரை வந்து ரீஎன்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்தா எஃப்ஜே அவ்வளவுதான் முடிச்சு விட்டுறாங்க எஃப்ஜேவை. அது எப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஆனா எஃப்ஜே வந்து இப்ப கனிக்கிட்ட வேற சொல்லிட்டு இருக்காப்ல, எனக்கும் வியன்னாக்கும் இருக்குது வந்து ஒரு பாண்ட் வந்து லவ்லாம் கிடையாது, எங்களுக்குள்ள ஒரு கம்பெனி ஆளு கம்பெனி குத்துறோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல மக்களே. சோ ஆனா ஆதிரை உள்ள வந்தானா கண்டிப்பா எஃப்ஜேவோட கேம் ஃபுல்லா அடி வாங்கும். எஃப்ஜேவோட கேரக்டர் வந்து வெளியே தப்பா வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படிதான் வந்து இப்போதைக்கு சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அது கன்ஃபார்ம் மட்டும் நான் இன்னொரு வீடியோல வந்து கன்ஃபார்மா அதை வந்து அட்ரஸ் பண்றேன். சோ இதுதான் வந்து யாரும் எவிக்ட் ஆகல, கனி அவர்கள் எவிக்ட்னு சொல்லிட்டு வர ரூமர்ஸ் வந்து ரூமர்ஸாவே இருக்கு. ஓகேவா? கனி இன்னமும் வீட்டுல தான் இருக்காங்க மக்களே. நம்ம ஷூட்டிங் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதாவது சண்டேக்கான ஷூட்டிங் வந்து நைட்டு முடியும். ஓகேவா? இந்த டைம்ல எல்லாம் முடிஞ்சிடும். சோ ஆல்ரெடி முடிஞ்சிச்சான். யாரையும் எவிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு டிஜேஎஸ் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல. பட் ஆனா எஃப்ஜேக்கு சரியான ரோஸ்ட் இருக்கு மக்களே. எஃப்ஜேக்கு மட்டும் இல்ல, வியன்னாக்கும் சேர்த்து சம ரோஸ்ட் விட்டுருக்காப்ல. ஆனா அந்த ரோஸ்ட் எல்லாம் வந்து வெளியே வருமானதான் தெரியல. ஆனா வியன்னாக்கும் சரியான ரோஸ்ட் இருக்கு. எதுக்கு நீங்க வீட்டுல வந்தீங்க, நீங்க லவ் பண்றதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து பர்சனலாவே அட்வைஸும் கொடுத்துருக்காப்ல விஜேஎஸ். சோ அதெல்லாம் வந்து எப்படியும் கட் பண்றாங்க. பட் ஆனா வியன்னாக்கும் லைட்டா ரோஸ்ட் இருந்திருக்கு. ஓகேவா? மக்கள் ஓட்டு போறதை பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. இவங்க இஷ்டத்துக்கு ஆளுங்களை வெளியே எடுப்பாங்க. இவங்க இஷ்டத்துக்கு வந்து இந்த நாமினேஷன் வந்து கிடையாது, எவிக்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நாங்க எதுக்கு ஓட்டு போடணும், அது நீங்க ஃபர்ஸ்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டோம் அப்படின்னா மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கான பதில் விஜேஎஸும் கொடுக்க போறதில்ல, பிக் பாஸ் டீமும் கொடுக்க போறதில்ல. நீங்க எதனா பண்ணிட்டு போங்க, நாங்க வந்து டிஆர்பிக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம்ன்றதுதான் பிக் பாஸ் டீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் இங்க பார்க்க முடியுது மக்கள். இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு அது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.